வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள் கடவுள் வாழ்த்து 3வது குறளை பார்ப்பதற்கு முன்பாக திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் சில தொடர்கள். இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஆம், திருக்குறள் மனித வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வியல் நெறிகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நூல். கடவுள் வாழ்த்து 3வது குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான். மலர்மிசை, மிசை என்று சொன்னால் மேல் என்று பொருள். அன்பரின், அதாவது அடியவர்களின் உள்ளமாகிய, அகம் என்று சொன்னால் உள்ளம், உள்ளத்திலே வீற்றிருக்கக்கூடிய கடவுளினுடைய சிறந்த திருவடிகளை, மானடி என்று சொன்னால் சிறந்த திருவடி, இந்த திருவடிகளை இடைவிடாமல் நினைக்கின்றவர். இடைவிடாமல் எப்பொழுதும் இறைவனையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த நிலத்தின் மேல் இன்ப உலகில் நிலை பெற்று வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். இப்போ இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப நண்பர் ஒருத்தர், அவருக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டம் வந்தது. கஷ்டம் வந்த சமயத்தில் அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியலை. அவர் எப்படி நம்ம இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரப்போகிறோன்னு சொல்லி அவருடைய மனம் தவித்து கொண்டிருந்த வேளையிலே அவருடைய 7 வயது பையன் என்ன சொல்கிறான்னா, அப்பா நம்ம இந்த கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடலாம், அப்பா நம்ம அந்த கோவிலுக்கு போய் சாமியை கும்பிடலாம், நம்மளுடைய பாட்டி சொல்லுவாங்க சாமியை கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சாமி நம்மளுடைய கஷ்டத்தை போக்கி எல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். உடனே அவருக்கும் அது சரின்னு தோணி அந்த குழந்தையே இறைவன் வடிவாக அவருக்கு சொன்னது மாதிரி இருந்தது. அதே மாதிரி அவரும் பல கோவில்களுக்கு போய் இறைவனை நினைத்து எல்லாம் பண்ணி அவருடைய வியாபாரத்தில் இருந்த நஷ்டத்தை அவரால் ஈடுகட்ட முடிந்தது. மறுபடியும் அவர் பழைய நிலைமைக்கு திரும்பினார். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தான் கல்வி செல்வம், பொருள் செல்வம் எல்லாம் வச்சுருந்தா கூட எல்லா நிலையிலையும் கடவுளை வணங்க வேண்டும். அதை தான் இங்கே வள்ளுவரும் சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய அடியவர்களின் உள்ளத்திலே வீற்றிருக்கக்கூடியவன் இறைவன். அப்போ தினந்தோறும் நம்மளுடைய அகமாகிய மலரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த இறைவனின் திருவடிகளை நம்ம நாள்தோறும் வழிபட்டோம் என்று சொன்னால் இன்ப உலகத்தில் நிலைத்து வாழ முடியும். நமக்கு எந்த கஷ்டம் வர்ற போது மட்டுமல்லாமல் நம்ம நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் இறைவனை வணங்குதல் வேண்டும். அதாவது காலையில் எழுந்த உடனேயே கடவுளே இந்த நாளை எனக்கு இனிய நாளாக ஆக்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி இரவு படுக்க போவதற்கு முன்பாக மறுபடியும் இந்த நாளை இனிமையாக ஆக்கி கொடுத்த கடவுளே உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாம் எல்லா நேரமும் கடவுளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் கடல் போல துன்பங்கள் வந்தாலும் அது எல்லாம் பனி போல மறைந்துவிடும். மீண்டும் குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே திருக்குறள் நாள்தோறும் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.